கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க எல்லாரோட. இந்த படத்துல ஒரு காட்சி வரும், இந்த அம்மா வந்து ஒரு குடிமண் எடுத்து முந்தானையில முடிச்சுக்கிடுவா. அவன் வந்து ஒரு நம்பிக்கையா கூட அந்த இந்த இயற்கை நம்மளுக்கு துணையா இருக்கும்ட்டு நாங்க அப்படிதான் பாக்குறோம். உங்களை படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறோம். ஏன்னா கூழாங்களுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு தான் எனக்கு இது எடுக்கிறது சப்போர்ட்டா இருந்துச்சு. திரும்ப ஒன்று நான் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பேசணும். அதான் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். குட்டிக்கால் திரைப்படம் மூலமா மறுபடியும் அவங்கள அந்த இடத்துல சந்திக்க ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல படத்துல மறுபடியும் நான் நடிக்கின்ற ஒரு சந்தோஷத்தோட பெருமையா நம்ம கிட்ட நான் நினைக்கிறேன். இந்த படம் விடுதலையோ கொட்டுக்காளி மாதிரியோ இல்லை அப்படின்றது நிறைய இடத்துல நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதை தாண்டி எனக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வியல்ல ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கதை. இது ரொம்ப நெருக்கமான ஒரு 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 படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் இந்த கதை என்கிட்ட சொன்ன உடனேயே நான் கண்டிப்பா நான் அந்த பாண்டி கேட்டேன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இது எல்லா இடத்துக்குமே நிறைய இடத்துல நடந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கதைய கமர்ஷியலா இதுவும் கமர்ஷியல் இல்லைன்னு நான் சொல்லலை. இதுவும் கண்டிப்பா அங்கங்க உங்க நிறைய டைம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா விதத்திலையும் ஒரு படம் சொல்றதுக்கு எல்லா இயக்குநர்கள் இருக்காங்க, அதுக்கான மக்களும் எல்லாருமே இருக்காங்க. எல்லா படத்தையும் நம்ம பார்த்து வரவேற்றுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த மாதிரி படங்கள் ஒரு உலக சினிமாங்கிற இன்னைக்கு எத்தனையோ உலக சினிமா நம்ம பாராட்டுறோம். உதாரணத்துக்கு நீங்க அந்த படம் பாருங்க, இந்த படம் பாருங்க, ஒரு 4 பேர் தான் எடுத்திருப்பாங்க, 3 பேர் தான் எடுத்திருப்பாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளதான் இருக்கு, நீங்க அந்த படம் பாருங்க, மிரட்டி இருப்பாங்க, அவங்க வாழ்வியல சொல்லியிருப்பாங்க, நம்ம எவ்வளவு சொல்ற எல்லாம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த படமும் நம்ம படமும் ஒரு உலக படம் தான். நம்ம படங்களை வந்து உலக அளவுல வந்து அவங்க அவ்வளவு பேர் இன்னைக்கு அதை பாராட்டி இன்னைக்கு நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு. தெரியலாம் வந்து அவ்வளவு பேர் இந்த படத்தை பாராட்டி பேசுறாங்க. அப்படின்றப்ப நம்ம ஊர் மக்கள் நம்ம மக்கள் ஏன் கண்டிப்பா நம்ம கதையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, ஏன் நம்ம படத்துக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரெகுலரா இருக்கிற அந்த சினிமா வரமுறை இல்லாம அந்த சினிமா பார்த்து ரெகுலர் இல்லாம இது டோட்டலா ஒரு வேற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. இப்படி இந்த படத்தை இப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வேற மாதிரி நடத்தணும் பண்ணியிருக்கலாம். இல்ல தயாரிப்பாளரும் கூட இன்னும் 5 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் வேற மாதிரி ரெகுலரா பண்ணியிருக்கலாம். அது இல்லாம இப்படி ஒரு படம் இப்படி ஒரு மேக்கிங் வேணும், ரொம்ப நெருக்கமா கொண்டு எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காரு. நான் பாண்டியா நினைச்சிருக்கேன், இந்த மீனாட்சி எடுத்து எல்லாமே உண்மை. கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி இதுல நடிக்க ஆரம்பிச்சு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு இல்லை நடிக்கணும் அப்படின்றது. நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பா இந்த படத்தையும் தவற விடக்கூடாது. இந்த படம் கரைக்கு வரணும். இங்க அவார்டு படம் அப்படின்றாலே நம்ம எல்லாமே நினைக்கிறாங்க, ஆடியன்ஸ் வந்து யோசிக்கிறாங்க அவார்டு படமா அப்ப நம்ம பாக்குற படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அது கிடையாது. அவார்டு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படத்துக்கு ஒரு படத்துக்கு விருதே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் ஒரு கமர்ஷியலா சில விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு அவார்டுனாலே கண்டிப்பா எல்லாம் பார்க்கக்கூடிய படம் தான். ஆனா இந்த படத்தில் நீங்க வந்து ஒரு அவார்டு படம் வேற மாதிரி யோசிச்சு தள்ளாம இதை தனங்க கிட்ட கொண்டு சேருங்க. அப்புறம் எப்படித்தான் இந்த மாதிரி படங்களை தேட்டருக்கு வருது. இல்லாட்டா இந்த மாதிரி படங்களை நம்மளுக்குள்ள ஒரு 10 பேர்த்துக்குள்ள எடுத்துக்கிட்டு ஒரு கம்மியான அமௌண்ட் போட்டு 10 பேர்த்துக்கு எடுத்துட்டு எங்கேயோ ஒரு 2 நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கு, ஒரு 4 நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கு, 2 ஸ்டேட்ல அவார்டு வாங்கியிருக்கு. டோட்டலாமே பார்வையாளர்கள் கம்மியா ஒரு ஒதுக்கப்பட்ட படமா அது நிறைய படங்கள் அது ஆயிடுது. இல்ல அந்த படங்கள் சபைக்கு கொண்டு வந்து எல்லாருமே பார்க்கணும், ஏன் விருது கொடுக்குறாங்க, இந்த படத்தை என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படமா மக்களுக்கு கொண்டு நீங்க சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சேர்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படம் இதுல டெக்னிக்கலா அவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் வந்து இந்த படத்துக்கு எப்படி பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மியூசிக் இல்லை உங்களுக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க எங்களுக்கு மியூசிக் இல்லாத எங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு. அதுக்கு முழுக்க காரணமான சுரேன் தான் சவுண்ட் டிசைனர். அவங்க தான் வந்து அலைவு பண்ணேன். அங்கே வந்து ப்ரொடக்ஷன் சவுண்ட் பண்ண ரமேஷ் ராவ் இவங்க தான். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்க ஒரு நண்பர்களுக்காக தான் என்னால் இதை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்க முடியுது. உங்கள்கிட்ட நீங்கள் அத சில பேர் கேட்டாங்க, அந்த கிளைமேக்ஸ் புரியல அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் அது பாண்டியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றது அந்த பேண்ட் அவர் அப்படியே இயக்குனர் விட்டுட்டாரு. அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சு கிளியர் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல எல்லாத்துக்கும் புரியும். அது பாண்டி பார்த்துட்டேன்,
ஃபைனலாக அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு அப்படியே விட்டாரு. அதுதான் நீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு அதுதான் அந்த கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். டிஓபி சக்திவேல் படம் விசுவலா இப்படி இருக்குன்னு இவர் தான் முழுக்க அவங்களோட இது பண்ணது. அப்புறம் வந்து கபிலன் இவரும் எங்க நண்பர் தான், எல்லாருமே ஒரு செட்டு தான். இதுதான் போஸ்ட் டிசைனர். போயிட்டு உட்காந்துட்டாங்க ஒரு 2 மாசமா அந்த இடத்துல அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இண்டோர் பிளாக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ரகலையா அங்க நடந்துகிட்டு இருக்கும், எடுத்துட்டு இருப்பாங்க. யாருமே கண்டுக்கிறவே மாட்டாங்க, நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சீன் எடுக்கிறமே யாருமே அதை கண்டுக்கிறவே இல்லையே, என்னப்பா அது இவர் நிறைய ஷூட்டிங் எடுத்து பழகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் அங்க வந்து. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, 5 மாசமா தாங்க இங்க அடிச்சுட்டே கிடக்காங்க இந்த இடத்துல, டெய்லி இதே தாங்க இருக்கும், டெய்லி ரிகர்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்க இடத்துல உங்களை தவிர இன்னொரு ஆள் அடிப்பாரு, அந்த பொண்ணு இடத்துல இன்னொரு ஆள் இருப்பாப்புல, எல்லாத்துக்குமே ஏன்டா லைவ் சிங் அப்படின்றதுனால ஒரு கொஞ்சம் கடினமானது. அதனால எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒரு ரிகர்சல் கொடுத்துட்டு இந்த படம் ஃபுல்லா அங்கேயே இருந்து அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. உண்மைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல. சில நண்பரோட கேட்கலாம், எதுக்கு நீங்க இதை போய் நடிக்கிறீங்க, சில கேள்வி எனக்கு இருந்துச்சு. வேற யாரும் நடிப்பா? அப்புறம் பல கோடி எடுக்க படங்கள் மட்டும்தான் நடிக்கணுமான்னு நடிகன் தானே. ஒரு நடிகன் போய் ஒரு சில படம் ஒரு 100 பேருக்கு போற இடத்துல ஒரு முகம் இருந்து நடிகன் போய் நடிச்சாண்டா அது ஒரு 500 பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி தான் நான் நடிகன், எனக்கு பிடிச்சி பண்ணியிருக்கேன். என்னோட படங்கள்ல நான் எத்தனை படம் பண்ணப்பேன்னு தெரியல. அது எத்தனை படமா இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு படங்கள்ல உங்களோட பாராட்டுகள் பெற்ற படங்கள் இது ஒரு படமா இருக்குன்னு நான் நம்புறேன்.